அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமழானின் இறுதி 10 இரவுகளுக்கு தனித்துவமான முக்கியத்துவம் உள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 10 நாட்களில் அல்லாஹ்விடம் அதிகமாக நேரத்தை செலவழிப்பதுடன் தங்கள் குடும்பத்தினரையும் அதிகமாக இறை வழிபாட்டில் ஈடுபடுத்துவார்கள். இப்போது ரமழான் மாதத்தின் கடைசி 10 நாட்கள் நம்மை நெருங்கிவிட்டன. இவை சுருக்கமான நாட்களாக இருந்தாலும் இதன் பலன் அளவிட முடியாதது. இறைவன் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய அருட்கொடை லைலதுல் கத்ர். இந்த இரவுகளில் நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி நம்மையும் நம் குடும்பத்தையும் நரகத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ளலாம், இதை குறித்து இன்று நாம் விரிவாக பேசப் போகிறோம். இது பற்றிய பயான் இன்று உங்கள் முன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எவர் நம்பிக்கையுடனும் நன்மையை எதிர்பார்த்தவராகவும் லைலத்துல் கத்ரு இரவில் நின்று வணங்குகிறாரோ அவரது முந்திய பாவங்கள் மன்னிக்கப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமழானின் இறுதி 10 இரவுகளில் அதிக உணர்வுடன் தொழுகை செய்யவும் துஆ செய்யவும் தங்கள் குடும்பத்தினரையும் இறை வழிபாட்டில் ஈடுபடுத்தவும் மும்முரமாக இருந்தார்கள். நாம் மட்டுமல்ல, நம்முடைய குடும்பத்தினரும் இவ்வாய்ப்பை பயன்படுத்த வேண்டும். முதலாவதாக அவர்களுக்கு லைலதுல் கத்ரின் மகத்துவத்தை சொல்லித் தருங்கள். நபிகள் நாயகம் அவர்கள் சொன்ன ஹதீஸை பகிருங்கள். குழந்தைகளுக்கும் உறவினர்களுக்கும் தோழர்களுக்கும் இந்த இரவுகளின் முக்கியத்துவத்தை நினைவுபடுத்துங்கள். உங்கள் கடந்த வாழ்க்கையை நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் பிழைகளை உணர்ந்து உண்மையாக பாவ மன்னிப்பு கேளுங்கள். அல்லாஹ் குர்ஆனில் மிக அழகாக கூறுகிறான், லைலத்துல் கத்ர் இரவு என்னவென்று உமக்குத் தெரியுமா என்ன? இந்த இரவின் மகத்துவம் எத்தைகையது என்பதை நாம் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் அல்லாஹ் எடுத்த எடுப்பில் இந்த இரவு 1000 மாதங்களை விடச் சிறந்து என்று சொல்லிவிடவில்லை. முதலில் இது எப்படிப்பட்ட இரவு தெரியுமா என்று கேட்கிறான். இது லைலத்துல் கத்ரின் மகத்துவத்தை நாம் முழுதாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற கருத்தை தெரிவிக்கிறது. கண்ணியமிக்க அந்த இரவு 1000 மாதங்களை விட மிக மேலானதாகும். அதில் வானவர்களும் ஜிப்ரீலும் தம் இறைவனின் கட்டளையின்படி நடைபெற வேண்டிய சகல காரியங்களுடன் இறங்குகின்றனர். சாந்தி நிலவியிருக்கும். அது விடியற்காலை உதயமாகும் வரை இருக்கும். இந்த ரமழான் நாள்கள் நம்மை விட்டுப் போகும் முன் நாம் நம்மை திருத்திக் கொள்ள வேண்டும். நாம் நரகத்திலிருந்து விடுதலை பெற முயற்சி செய்ய வேண்டும். நாம் அல்லாஹ்விடம் தூய மனதுடன் மன்னிப்பு கோர வேண்டும். நாம் நம் குடும்பத்தினரையும் இவ்வழியில் அழைத்துச் செல் வேண்டும். ரமழான் மாதத்தின் இறுதி 10 நாட்களில் அதிகமாக ஓத வேண்டிய முக்கிய துஆ, அல்லாஹும்ம இன்னக அஃபூவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. துஆவின் பொருள், யா அல்லாஹ், நீ மன்னிப்பவன், மன்னிப்பையே விரும்புபவன், எனவே என்னை மன்னித்துவிடு.